அடுத்த வசனம் சொல்லுகிறது, கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, பாருங்க அதான் சொன்ன கமாண்ட் வருது. கமாண்ட் அதாவது லைக் இல்ல, சப்ஸ்கிரைப் இல்ல, என்ன வருது? கமாண்ட் வருது. சரியா? நம்ம என்ன சொல்லுவோம்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க அங்க அதெல்லாம் வராது. இந்த 3 இல்ல, அவுட். என்ன வருது? கமாண்ட் வருது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வரும்? கமாண்ட் வரும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு லைக் பிடிக்கும். அடுத்து என்ன பிடிக்குமா? ஷேர் பிடிக்கும். பட்டப்பட்ட அது உள்ள துடிக்கும். அது 2 பேருக்கு அனுப்பாம இருக்காது. ஹல்லேலூயா. அடுத்தது அது தேவைப்பட்டா. ஆனா என்ன பிடிக்காது? கமாண்ட் எழுத பிடிக்காது, அது வாசிக்கவும் பிடிக்காது. இங்க கமாண்ட் வருது பாருங்க. என்னது? கேட்டவர்கள் எல்லாரும் ஆமா இப்படி ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. இப்ப லைக் எல்லாம் பண்ணல. எருசலேமில் இந்த நாமத்தை, எந்த நாமத்தை? இப்படி வருது, அடிக்கிறாங்க பாத்தீங்களா? பவுல் கேட்கும் பொழுது எப்படி இருக்கும்? 2 காதும் பொட்டி, உள்ள இருக்கிற எலும்பெல்லாம் சதையெல்லாம் தெறிக்கும், ரத்தம் கடக்கடான கீழே இறங்கும். இந்த நாமத்தை என்ன சொல்றாரு இவரு? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கி. அவங்க சொல்ல இந்த நாமத்தை, இந்த கிறிஸ்து என்கிற நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? நாசமாக்கின சாதாரண வார்த்தையா? அங்க நாசப்படுத்திட்டு இங்க வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா? வீட்டை நாசப்படுத்திட்டு இங்க வந்து நல்ல பிள்ளை நடிக்கிறாங்க. வீட்டுல சட்டிப்பான உடஞ்சி கிடக்குது, இங்க வந்து ஐயோ எங்களை போல ஒரு நல்ல ஆளு. அல்லேலூயா. வீட்டுல தாறுமாறா நடக்கும், வீட்டுல அடி சண்டை எல்லாம் நடக்கும். ஆனா ஆலயத்துல வந்து என்னது? கையை உயர்த்திட்டு பரிசுத்த பரிசுத்த பரிசு ஆண்டு சொல்லி எழுப்பி பெய்யுது. புரியுது இல்ல இந்த வார்த்தை? எந்த நாமம்? இயேசு என்கிற நாமத்தை தொழுது கொள்ளுகிற நாசமாக்கிட்டு இங்க வந்து என்ன சொல்றாராம்? அவ யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? தேவனுடைய குமாரனாகி அந்த அந்த இயேசுவினுடைய பிள்ளைகளை தானே அடிச்சுட்டு நுறுக்கி அவங்கள பல்ல உடைச்சி அவங்கள கொலை செய்து பிடிச்சு பாருங்க. சபைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா சபைக்குள்ள உங்களை குறித்த முன்னிலைமை கிரியைகளை உள்ள பேசுவாங்க, காது கேட்கும். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் இருக்கணுமா வேண்டாமா? அடுத்த நேரம் உண்மைதானே? ஆலயத்தில் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து பேசுறாரு. அதே ஆலயத்தில் கமாண்ட் வருது, இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி. அது விட்டு இருக்கலாம், நாசமாக்கினவன் விட்டு இருக்கலாம். இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி அவன் பிரதான ஆசிரியத்துக்கு கொண்டு போகும்படி வந்தவன். மரியாதை எப்படி போகுது? சார் இங்க சார், சார் உங்களை புகழுகிறோம் சார், மனம் திரும்பி நீங்க அப்படியெல்லாம் சொல்லல. ஈவன் அல்லவா? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படும் போது வர்ற போராட்டம் தான். நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை குறித்து பேசும் பொழுது நமக்கு என்ன வரும்? நரம்பு எலும்பு புடைச்சு ரத்தம் வெடிச்சு வெளியில பாயும். அப்படிதானே? பாயக்கூடாது. அல்லேலூயா. பேசுவாங்க, நீ இப்படி ஓகேனா, நீ எப்படி இருந்தா தெரியும் எங்களுக்கு. அப்படியெல்லாம் பேசும் பொழுது எந்த இயேசுவை உயர்த்துகிறதோ வாய், எந்த இயேசுவை தேவனுடைய குமாரன் உயர்த்துகிறதோ அந்த வாய் மௌனமாய் இருக்கும். அல்லேலூயா.
ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. சபையினுடைய ஒரு மேன்மை. சபைக்கு குற்றச்சாட்டு வருங்க, விசுவாசிகள் மேல குற்றச்சாட்டு வரும். நீங்க ஒண்ணுன்னா அவங்க 10ன்னு சொல்லுவாங்க. பேசக்கூடாது. அல்லேலூயா. காது 2 காதையும் அடைச்சிட்டு கண்ணை மேல் நோக்கி பார்த்துட்டு சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். வண்டிய 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கணும். ஆமே. அதெல்லாம் சகித்தாதான் பரலோக மேன்மை காண முடியும். செய்கிறது நன்மைதான். அதாவது சொல்றதெல்லாம் உண்மைதான், தப்பு இல்ல. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒருவர் பேசுறாருன்னா அது நமக்கு வருகிற முதல் டெஸ்ட், முதல் பரீட்சை. அல்லேலூயா. முன்னாடி எல்லாம் நல்ல ஆடம்பரமா நல்லா ஆடி பாடி குதிச்சுட்டு இருப்போம். ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எல்லாத்தையும் கலத்தி ஆமா நல்ல ஒயிட்ல போட்டு பம்மசா வருவோம். சொல்லுவாங்க, போது பார் பொம்மை. நேற்றை வரை எப்படி இருந்தா தெரியுமா, நேற்றை வரை எப்படி இருந்தா தெரியுமா, அவனை பிடிக்க ஊர்ல யாரும் வேண்டாம். ஆனா இன்னைக்கு பாரு அப்படி பேச சொல்லிட்டு ஆண்டவர் மகிமைப்படுத்திட்டு வாழ்ந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிசாசு சும்மா இருக்க மாட்டான். அதுவும் விட கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆரம்பிச்சுங்க, இன்னும் வேறு கொண்டு வீறு கொண்டு எழுப்புவா. இப்ப நம்ம என்ன பண்ணோம், வீறு கொண்ட வாலிபனே எழும்பிவா எழும்பிவான்னு பாட்டு பாடிட்டு என்ன பண்ணிட கூடாது, எதிர்த்து நிற்க கூடாது. தாழ்மையின் மேன்மையோடு கர்த்தரை பிரதிபலிக்கும். ஹல்லேலூயா. அப்போ நாசமா இங்கேயும் அப்படிப்பட்ட ஜனங்களை கட்டி பிரதராசில் கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். இவன் அல்லவா. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, பவுல் அதிகமாய் திடன் கொண்டு சோர்ந்து போகல. உண்மைதான். நான் சொன்ன நீ சொன்னது உண்மைதான். அப்படி திடன் கொள்கிறான். அல்லேலூயா. திடன் கொள்கிறான். ரொம்ப முக்கியம். சில நேரம் பிசாசானவன் நம்மளை பலவீனப்படுத்துகிற ஒரு பகுதி தெரியுமா, நம்முடைய மனதை சோர்வு பண்ணுவான். நமக்கு வருகிற முதன்மையான வியாதி சோர்வு. என்ன சோர்வு? சரீர சோர்வு இல்ல, ஆவிக்குரிய சோர்வு. நம்ம கிட்ட முதல்ல வருகிற பலவீனம் எது வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அப்போ ஒரு எதிர்மறை வார்த்தை, இது ஒரு எதிர்மறை காரியம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நமக்கு வந்துச்சுன்னா நாம் அதற்கு மேல திடன் கொள்ளணும். என்ன கொள்ளணும்? எப்படி திடன் கொள்ளணும்? பரிசுத்த ஆவியானவரை அனுபவித்து வசனத்துல தேறி நம்ம திடன் கொள்ளணும். அல்லேலூயா. அவன் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாங்கப்படுத்தி தமஸ்குல் குடியிருக்கிற யூதர்களை இவனை கலங்க பண்ண பார்த்தார்கள். ஆனா அதுக்கு மேல பவுல் அநேகரை கலங்க பண்ணினான். என்ன சொல்ல? ஒரே வார்த்தை, அவருடைய வாயில் புறப்படுற வார்த்தை என்னது? கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் தான் கிறிஸ்து. சுவிசேஷம். பவுல் அப்போஸ்தலன் பவுலுடைய முதல் பிரசங்கம் என்னது? கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் தான் கிறிஸ்து. எல்லாம் கலக்காய் சின்னடா. கிறிஸ்தவர்கள் அடிப்பான் என்று பார்த்தால் இப்போ கிறிஸ்துவே தெய்வம் என்று சொல்லுகிறானே. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உலகத்தின் ஆமென் ஒரே தெய்வம். இந்த உலகத்தின் ஒரே தெய்வம், மெய்யான தெய்வம். அவரை ஆமென் தெய்வமாய் தொழுது கொள்கிற யாவரும் இயேசுவே கிறிஸ்து என்று அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று நம்ம பிரகடனப்படுத்த வேண்டும். சத்துரு பல முகத்தை காட்டிக் கொண்டு இருக்கிறான். அவன் பல முகத்தை காட்டுகிற அப்படின்னால் அநேகர் குழம்பி போய்
கிறிஸ்து தேவனா தெய்வமா என்று அடையாளம் காணக்கூடாதபடி வாழ்ந்துகிறார்கள். அப்ப அவர்கள் மத்தியில நீங்களும் நானும் தான் நின்னு சொல்லணும், இயேசு கிறிஸ்துவே ஒரே தேவன். ஒரு தெய்வம் அல்ல, ஒரே தேவன். அல்லேலூயா. இதை நம்ம சொல்ல சொல்லதான் அங்க என்ன உண்டாகும்? சாத்தான் நடுவுல கலக்க உண்டா. நாம கலக்கணும். எதை கலக்கணும்? சாத்தானின் கிரியைகளை காலை தெரிச்சு ஓட வைக்கணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆரம்பமே பவுலுக்கு பிரச்சனை. அடுத்த லைன் வாசிங்க.